சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, இன்றைய சத்திய மார்க்க ஆராதனையில் முதல் பகுதியிலே 2 சத்தியத்தை அனுசரிக்க தெய்வம் சுத்தத்தை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து 2வது பகுதியிலே 3 சத்தியத்தை அனுசரிக்க சத்திய தெய்வம் பரிசுத்தத்தை கொடுத்தார். இப்போதும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 2 சத்தியத்தை அனுசரிக்க மகா பரிசுத்தத்திலும் நம்மை நடத்த இருக்கின்றார். இந்த பகுதியிலே 2 சத்தியம் நாம் அறிவோம். 1 உடன்படிக்கை பெட்டி, 2 கிருபாசனம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டிருந்தது போல நம்ம எல்லாருடைய இருதயங்களுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் எப்போதும் எழுதி ஆவியானவர் வைக்கப் போகிறார். ஒவ்வொரு முறையும் நாம் தேவ சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேளையிலே உடன்படிக்கை பெட்டியின் தேவ செய்தியின் நேரத்திலே அவர் எழுதுகிற சத்தியத்தை இருதயத்திலே தாங்கிக் கொண்டவர்களாக பதித்துக் கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள்ளாக நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி நமக்குள்ளாக அவருடைய வார்த்தை எழுதப்படுவதனுடைய ஆசீர்வாதம் நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாருடைய இருதயத்தில் எல்லாம் தேவனுடைய வார்த்தை எழுதப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனம், அவர் சொந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாறுவதினால் எனக்கு என்ன பயன்? உலகம் பொல்லாதவனுக்குள் கிடக்கிறது. உலகம் துன்மார்க்கனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் தெய்வம் உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போனவர் மீண்டும் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், காத்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நமக்குள் ஆயத்தம் தேவை. இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே தேவ செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. சரீர சம்பந்தமாக உலக பிரகாரமாக கர்த்தர் இன்னைக்கு என்ன கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பை விட ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு முற்றிலும் பரிசுத்தமடைய காக்கப்பட என்ன சத்தியத்தை எனக்கு கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் காணப்பட வேண்டும். என்னுடைய ஆத்மா மாற வேண்டும், என்னுடைய ஆவி மாற வேண்டும், என்னுடைய சரீரம் மாற வேண்டும்,
அதற்கு தேவையான சத்தியத்தை தெய்வம் எனக்குள் எழுத வேண்டும். இந்த எதிர்பார்ப்போடு நாம காணப்படணும். மிக முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்படியெல்லாம் தெய்வத்தினுடைய வார்த்தை நமக்குள்ள எழுதப்பட்டாலும் கிருபாசன தண்டையில நம்ம தைரியமா சேர்ந்து ஜெபிக்கும் போது, நல்ல ஒரு மனம் திரும்புதலோடு நல்ல தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது இந்த ஜெபங்கள் கேட்கப்படும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். தெய்வம் எதிர்பார்க்கிறதும் நாம் எதிர்பார்க்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். உடன்படிக்கை பெட்டி, தேவ செய்தி. இன்றைய தேவ செய்திக்கான தலைப்பு 10 கற்பனையின் சத்தியம். கடந்த 2 வாரங்களாக நாம் குறித்துக் கொண்டு வருகிற அதே வசனங்கள் தான் ஆதார வசனம். யாத்திராகமம் 34:28, யாத்திராகமம் 34:28, உபாகமம் 4:13, உபாகமம் 4:13. இந்த வசனங்கள்ல நமக்கு நல்லா தெரியும் 10 கற்பனைகள் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. 1க்கு 2 வசனத்துல ஆதாரம் இருக்கு. கடந்த 2 வாரங்களாக கூட அதை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த 10 கற்பனைகளை குறிச்சு யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துலதான் இந்த லிஸ்ட் வருது. உபாகமத்திலையும் வருது. இந்த லிஸ்ட்ல தான் முதலாம் கற்பனைய நம்ம செய்தியா கேட்டோம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளிலே ஒன்று வேண்டாம். அப்படின்னு என்ன சொல்ல வராரு? தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் இஸ்ரவேலருக்கு தெய்வம். வேற தேவர்கள் தெய்வம் அல்ல. தெளிவா 1வது கற்பனை சொல்லிட்டாரு. 2ஆம் கற்பனை, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பாக யாதொரு சொரூபம், விக்கிரகம், சிலையையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். இங்கேயும் வேண்டாங்கிறத தெளிவா சொல்றாரு. முதல் கற்பனையும் வேண்டாம். முதல் கற்பனைய வேண்டாம்னு சொல்லலைங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க. முதல் கற்பனையிலே எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை தேவ ஜனமும் வேண்டாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். 2ஆம் கற்பனையிலும் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நானும் வேண்டாம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும். 2ஆம் கற்பனையை பொறுத்தவரையிலே இன்னைக்கு ஒரு சொரூபத்தை பற்றியோ, ஒரு விக்கிரகத்தை பற்றியோ, ஒரு சிலையை பற்றியோ, அதை தகர்க்கிற, அதை நொறுக்கிற, அதை இடிக்கிற வேலையில நம்ம ஈடுபடக்கூடாது. அது நம்ம வேலை கிடையாது. இப்படி அழிக்கிற வேலையை இஸ்ரவேலர் பார்த்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எங்கேயும் போய் இந்த வேலையை பார்த்துடாதீங்க. இந்த உலகம் முடிகிற வரை சொரூபங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகம் முடிகிற வரை விக்கிரகங்களும் சிலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? வேண்டாம் சொல்றாரு. என்னுடைய அவயவங்கள்ல இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நான் அழித்து என்னுடைய அவயவங்களை புதுசா மாத்தணும். கடந்த வாரங்களை நம்ம கேட்ட செய்தியை ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்பதான் இன்னைக்கு நாம கேட்க போற செய்தி நமக்கு அதனுடைய தொடர்ச்சியா நல்லா விளங்கிக் கொள்ள வசதியாக இருக்கும். 2 கற்பனையை நம்ம பார்த்துட்டோம். 10 கற்பனை சொல்லும் போது அடுத்தபடியாக 3ஆம் கற்பனையை இன்னைக்கு பார்க்க போறோம். எழுதிக்கங்க. 3ஆம் கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, வீணிலே வணங்காதிருப்பாயாக. தலைப்பு குறிச்சாச்சு. இந்த உப தலைப்புக்கான வசனங்களை எல்லாம் சொல்றேன், அவைகளையும் எழுதிக் கொள்ளுங்கள். என்னதாக ஜெபத்தோடு தேவன் நமக்கு என்ன பேச இருக்கிறாருங்கிறத கேட்க போறோம். யாத்திராகமம் 20:7, யாத்திராகமம் 20:7, உபாகமம் 5:11, உபாகமம் 5:11, சங்கீதம் 99:3, சங்கீதம் 99:3, நீதிமொழிகள் 30:9, நீதிமொழிகள் 30:9, எரேமியா 23:36, எரேமியா 23:36. அடுத்த வசனம் எரேமியா 29:23,
எரேமியா 29:23. அடுத்த வசனம் 1 ராஜாக்கள் 2:15. 1 ராஜாக்கள் 2:15. அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 2:19. 2 தீமோத்தேயு 2:19. எரேமியா 23:34. எரேமியா 23:34. எல்லாரும் கண்களை போடலாமா? இருதயத்தை தாழ்த்தலாமா? 10 கற்பனையின் சத்தியத்திலே 3வது கற்பனையாகிய உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிற சத்தியம் உடைய இருதயத்திலே எழுதப்பட்டு, அன்னைக்கு கற்பனையிலே எழுதின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே அதனை எழுதி இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி பேச செபிக்க ஒப்பு கொடுக்க போகின்றோம். சத்திய பிதாவே, குமாரன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, சத்திய தேவ செய்தியின் வேலையிலே தெய்வீக நாமத்தினை துதிக்கின்றோம். இன்றைக்கும் நீ எழுத இருக்கிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீ நாமத்தை வீட்டிலே வணங்காமல் இருக்க, நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையாருடைய நாமத்தை வீட்டிலே வணங்காமல் இருக்க நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய, நாங்கள் பகுத்து நடப்பதற்கு தேவையான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எழுத அது ஆத்மாவை ஒப்புக்கொடும். நீ கொடுத்த ஆதார வசனங்கள், கொத்து வசனங்களை ஆசீர்வதித்து ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா விதமான தடைகளையும் சுயத்தையும் நீக்கி பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவீராக. இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து மனந்திருந்த சத்தியத்தில் எங்களை வழி நடத்துகிறார். துணியான மகிமையாவது நமக்கு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவர் துணையோடு செபிக்கின்றேன். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்தியமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் சத்திய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, 10 கற்பனையின் சத்தியத்திலே 3ஆம் கற்பனையினுடைய சத்தியமாக இருக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இந்த உப தலைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையாரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை மற்றவர்கள் வீணென்று சொல்லுகிறதற்கு ஏற்ப நாம் நடவாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த சத்தியம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. தலைப்பின சுருக்கமாக விளங்கிக் கொண்ட நாம ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து வைத்து அதன் வழியாக இந்த உப தலைப்பை 3ஆம் கற்பனையை நாம் அறிந்து உணர்ந்து வாழ்க்கையிலே செயல்படுத்த போகின்றோம். ஒருவேளை இதுக்கு முன்னால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமம் வீணாக வழங்கப்பட, வீணாக சொல்லப்பட, என்ன பிதா, என்ன இயேசு, என்ன ஆவியானவர்னு என்னைய பார்த்து மத்தவங்க சொல்றதுக்கு பாத்திரமா நான் முன்னால வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனி வாழாம இருப்பதற்குத்தான் இந்த சத்தியத்தை இன்றைக்கு என்னுடைய நம்முடைய இருதயங்களிலே தெய்வம் எழுத இருக்கின்றார். இந்த வசனம் நமக்கு அவ்வளவு எளிதா விளங்காது. அதன வீடிலே வழங்குவது அவ்வளவு ஈஸியா விளங்காது. ஆனா இன்றைக்கு நாம் அதை விளங்கிக் கொள்ள
சத்தியத்திலே ஆவியானவர் நம்மை நடத்த இருக்கின்றார். யாத்திராமம் 20:7 வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. இங்க இருந்துதான் உபத்தலைப்பு எடுத்திருக்கிறோம். அதே சத்தியம் தான் உபாகமம் 5:11 எழுதியிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குனா தேவனாகிய கர்த்தர் தண்டியாமல் விடார் என்று எழுதியிருக்கிறது. வீணிலே வழங்குனா தண்டனை இருக்குங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவு நமக்கு இன்னைக்கு உண்டாகணும். தெரியாம வீடில வழங்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்ல. இந்த வசனங்களை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றலன்னா கண்டிப்பா அவர் தண்டிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் தண்டிக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறத நாம் உணரணும். ஏதோ வீணிலே வழங்கக்கூடாது, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பேரை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. ஏங்க கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேலர் வீணிலே வழங்கக்கூடாது, நீங்களும் நானும் வீணிலே வழங்கக்கூடாது? அங்கதான் சத்தியம் ஒளிஞ்சிருக்கு. சங்கீதம் 99:3 என்ன எழுதியிருக்கு? மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை கவனிக்கிறீங்களா? மகத்துவம், பயங்கரம். மகத்துவம் என்ற நாமம் தெய்வத்தினுடைய ராஜரீகத்தை குறிக்கிறது. பயங்கரம், பயங்கரம் என்ற வார்த்தை தெய்வத்தினுடைய நாமம் அக்கினி என்பதை குறிக்கிறது. எல்லாம் சுருக்கமா சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இது தனி மெசேஜ். கர்த்தருடைய நாமம் ஈஸியா சொல்லிடலாம். கர்த்தருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய நாமம் என்று சர்வசாதாரணமா சொல்றோம். கர்த்தருடைய நாமம் பயங்கரமானது. என்னைக்குமே நாம் அதை யோசிக்கிறது இல்லை. கர்த்தாவே, ஆண்டவரே, தெய்வமே, சர்வசாதாரணமா சொல்றோம். அவருடைய நாமத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் கிருபை நமக்கு கொடுக்கிறார், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த நாமத்தை குறித்த அறிவு, அந்த நாமம் மகத்துவமானது, ராஜரீகம் உள்ளது. பிதாவாகிய தேவன் ராஜரீகம் உள்ளவர், குமாரனாகிய தெய்வம் ராஜரீகம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தினுடைய நாமம் ராஜரீகம் உள்ளது. இந்த அறிவு நமக்கு இருக்கிறதா? ராஜரீகம் உள்ள தெய்வத்தினுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கலாமா? ராஜரீகம்னா என்ன, சும்மாவா? நித்திய ராஜரீகம், அழிவில்லாத ராஜரீகம், முடிவில்லாத ராஜரீகம். இன்னைக்கு உலகத்தை ஆண்டவங்களுடைய பேரை சொல்லும் போது சொல்லுவாங்க, ஓ அவரா, ஒரு முன்னாள் பிரதமர் இல்ல, ஒரே ஒரு முறை வந்தாருப்பா, அவரும் கொஞ்ச நாளைக்கு ஏதோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவரும் பிரதமரா இருந்துட்டு போய் சேர்ந்துட்டாருப்பா. பாவம், அவரை முழுசா கூட ஆள விடல, பாதியில இறங்கி விட்டாங்க. ஆனா பிரதமர் பட்டியல்ல ஒரு பேர் இருக்கு, அவர் ஆளும் போய் சேர்ந்துட்டாருப்பா அப்படிம்பாங்க. இனிமே வரக்கூடிய பிரதமர்கள் இருப்பாங்க, அவர் பேரு முன்னால போயிடுச்சு, அவ்வளவுதான். இனி அவர் பிரதமர் ஆக முடியாது, அவர்தான் உயிரோட இல்லையே. இதுதான் உலக ராஜரீகம். தெய்வத்தினுடைய நாமத்தின் ராஜரீகம் என்னவென்றால், மகத்துவம் என்னவென்றால் நித்தியமானது. நித்திய ராஜரீகத்தின் மகத்துவத்தை கொண்ட தெய்வத்தினுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கலாமா? பயங்கரமான நாமத்தை நாம் வீணிலே வழங்கலாமா? அந்த வசனத்தினுடைய முடிவு சொல்லுது பாருங்க, அது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமுள்ள நாமத்தை, பயங்கரமான நாமத்தை, மகத்துவமுள்ள நாமத்தை துதிக்கலாம், நன்றி செலுத்தலாம், தொழுது சேவிக்கலாம்.
ஆனா வீணிலே வழங்க நமக்கு அதிகாரம் இல்லை. மாறாக நாம் வீணிலே வழங்கினோம் என்றால் தண்டனை உண்டு என்பதை அறிய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக வாழ்க்கையை நடத்துறோமா, தேவ நாமத்தை வீணிலே வழங்குவதற்காக சபையிலே வாழ்கிறோமா? என்னைக்காவது இதை யோசிக்கிறோமா? என்னைக்காவது இந்த சத்தியத்தை யோசித்து நினைத்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கைய தேவனுடைய நாமத்துக்காக மகிமைக்காக வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமா? என் மனசு என்ன வேணா நினைப்பேன், என் வாய் என்ன வேணா பேசுவேன், என் சரீரம் நான் என்ன வேணா செய்வேன், என்னை யாரு கேட்கிறது அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நடத்துறோமா? இப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தினா, நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தினா அது தேவ மகிமைக்காக இருக்காது. அது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதா மெசேஜ். நீ போ வசனத்தை விறுவிறுன்னு வாசிச்சுட்டு போயிருவோம். இந்த சத்தியம் விளங்கணும். அவருடைய நாமத்தின் மகத்துவத்துக்காக, அவருடைய நாமத்தின் பயங்கரத்துக்காக, அவருடைய நாமத்தின் பரிசுத்தத்துக்காக, மகிமையை கொண்டு வருவதற்காக தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுமே ஒழிய, இஸ்ரவேலர் அதற்காக தான் மீட்கப்பட்டாங்க. கானான்ல போய் அவருடைய நாமத்தை வீட்டிலே வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழக்கூடாது. புதிய எருசலேமுக்குள்ள போய் அவருடைய பரிசுத்த நாமத்தின் மகத்துவத்துக்காக பயங்கரத்துக்காக நாம மகிமைக்காக வாழணுமே ஒழிய வீட்டிலே வழங்க இங்க வாழ்க்கையை நடத்தக்கூடாது. இப்ப அடுத்தடுத்து வசனங்களுக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறோம். நீதிமொழிகள் 39 சங்கீதக்காரன் சொல்லி இருக்கான் பாருங்க, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், வார்த்தையை குறிக்கிறது. தரித்திரப்படுகிறதினால் திருடி, வார்த்தையை கவனிங்க, கிரியை குற்றத்தை குறிக்கிறது. என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும். என்னுடைய எண்ணத்தை வார்த்தையா வெளிப்படுத்துகிறான். இப்ப 2 காரியத்தை சொல்லிட்டான். மறுதளிக்கிற பேச்சு, தரித்திரத்தினால திருடுகிற கிரியை, மறுதளிக்கிற எண்ணமும் திருடுகிற எண்ணமும் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் யார் அந்த எண்ணம், கர்த்தர் யார் என்ற எண்ணம் தான் அவரை மறுதளிக்கிறது. கர்த்தர் யார் என்ற எண்ணம் தான் அவனை தரித்திரம் வரும்போது திருட வைக்குது. என் தேவனாகிய கர்த்தர் பிதா, என் தேவனாகிய கர்த்தர் இயேசு, என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர். இந்த அறிவு என் ஆவியில, என் ஆத்துமால, என் சரீரத்துல எனக்குள்ள இருக்குமானால் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் திருட மாட்டேன். எனக்கு தரித்திரம் வந்தாலும் நான் திருட மாட்டேன். ஒரு பிள்ளை திருடிடுச்சுன்னா, ஒருத்தன் திருடிட்டான்னா, யாரா நீனு, யாரு பிள்ளை நீனு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு திருட ஸ்டேஷன்ல பிடிபட்டுட்டான் அப்படின்னா காவல்துறை அவனுடைய பெற்றோருடைய பெயரை கேட்டு நோட் பண்ணி வைக்கும். ஒரு பிள்ளை திருடிடுச்சுன்னா அந்த பிள்ளையினுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் அவமானம், நிந்த, தூஷணம். பிள்ளை திருடுனா பெற்றோருடைய பெயர் கேவலப்படும். என்ன பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லுவாங்க, பிள்ளைய ஒழுங்கா வாழ வைக்கலன்னு சொல்லுவாங்க, பிள்ளை ஒழுங்காக வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லுவாங்க. இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமையா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களை, இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து தெய்வம் பஸ்கா பலியினால மீட்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல நீங்களும் நானும் பாவ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அக்கிரம வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
மீறுதல் பண்ணுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பலியாகி, மகத்துவம் உள்ள நாமங்க இயேசு. ஆனா கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக குற்றம் தீர்க்கப்பட்டார், நியாயம் தீர்க்கப்பட்டார். பயங்கரமான நாமம் இயேசுங்கிற நாமம், பரிசுத்தமான நாமம் இயேசுங்கிற நாமம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே தேவன் பாவமாக்கினார். நமக்காக இயேசு கிறிஸ்து பாவமானார். அந்த இயேசு கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள, அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை வீணாக வழங்காமல் நாம் வாழ்க்கையை நடத்த தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசுவை மறுதலிக்கிறோமா? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்க நாம திருடுகிறோமா? கர்த்தரை அறியேன் என்று, ஆவியானவரை அறியேன் என்று சொல்லுகிற வாழ்க்கையை நடத்துகிறோமா? தேவனுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய வாழ்க்கையை செய்கிறோமா? நாம செய்கிற குற்றம் தேவனுடைய நாமத்தை வீணாக மற்றவர்கள் வழங்கக்கூடிய அளவிற்கு அமைத்துவிடும். வீணானா பிதாலாம் தெய்வமாங்க, இயேசுலாம் தெய்வமாங்க, ஆவியானவர்லாம் தெய்வமாங்க. பேப்பர்ல நியூஸ் வருது, தீபாவளி தினத்தன்று தானியேல் ஒயின் ஷாப்பிலே பல கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது. தானியேல் ஒயின் ஷாப். பேப்பர்ல இன்னும் நிறைய நியூஸ் பார்க்கிறோம். மோசே கொலை செய்தான். உண்மையிலேயே மோசே கொலை செஞ்சான். ஆனா அவன் மனம் திரும்பி கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு பேப்பரை படிச்சா அப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் யாருடைய நாமத்தை வீணா வணங்குறதற்கு அடையாளம்? தேவனுடைய நாமத்தை வீணா வணங்குறதுக்கு அடையாளம். தேவ பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், ஆவியானவரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் எப்படி பேசுகிறோம், எப்படி நினைக்கிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியமான சத்தியம். இப்ப இனி எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. முக்கியமான 1-2 வசனங்களை வாசிச்சு நாம தேவ செய்திய கிரமமா முடிக்க இருக்கிறோம். எல்லா வசனத்தையும் வாசிச்சோம்னா நேரம் இருக்க 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 போய்கிட்டே இருக்கு. சத்தியம் வழங்கணும். இப்ப நானு எரேமியா 29:23 வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. அவர்கள் இஸ்ரவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து, மதிகட்ட காரியம், இஸ்ரவேலர் மதிகட்ட காரியத்தை செய்திருக்கிறாங்க. அது என்ன? தங்கள் அயலாருடைய பெண்ஜாதிகளோட விபச்சாரம் பண்ணி. இவ்வளவு கொடுமையான வசனம் பாருங்க, இவ்வளவு கொடுமையான செயல் பாருங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவங்க. கானான் தேசத்துல தேவனாகிய கர்த்தர் என்னும் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகத்துவத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறபடி வாழ வேண்டியவங்க. தங்கள் அயலாருடைய பெண் ஜாதிகளோட விபச்சாரம் பண்ணி. மேல நீதிமொழிகள்ல திருட்ட பார்த்தோம், இங்க விபச்சாரத்தை பார்க்கணும். இதெல்லாம் தேவனுடைய நாமத்தை வேணிலே வழங்கக்கூடிய காரியமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன், இன்னைக்கு எத்தனை விசுவாசி அடுத்தவன் பெஞ்சாதியோட வாய்விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கா இருக்குது? இதெல்லாம் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடிய காரியமா இல்லையா? தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்காகவா நீ ஊழியக்காரனாக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? நீ விசுவாசியாக சபைக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டாய்? இயேசு யோவான்ல சொல்றாரா இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கும்படி நேரம் எழுதியிருக்குது. அயலாருடைய பெண் ஜாதிகளோடு விபச்சாரம் பண்ணும்படி எழுதியிருக்கிறது. இப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் உனக்கு ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, அதை ரம்மியமா அனுபவிக்க சத்திய அறிவு உனக்கு இருக்கிறதா? அதை இன்பமா அனுபவிப்பதற்கு உனக்கு சத்திய அறிவு இருக்கிறதா? உன் தட்டுல போட்டு வச்சிருக்கிறத சாப்பிட அடுத்த தட்டுல ஏன் கைய வைக்கிற? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறியாமல் இருக்கிறாய். கர்த்தர் யார் என்ற அறிவு இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய். மகத்துவமுள்ள நாமம், பயங்கரமான நாமம், பரிசுத்தமுள்ள நாமம். அந்த நாமத்தை வீடிலே வழங்கினால் உனக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. சத்தியத்தை அறியாததுனாலதான் அவருடைய நாமத்தை யாருன்னு கேட்கிற மாதிரியும் மறுதளிக்கிற மாதிரியும் பொல்லாப்ப செய்யக்கூடிய அளவுக்கும் அவருடைய நாமத்தை வீடிலே வழங்கக்கூடிய வாழ்க்கையையும் எண்ணத்திலும் வார்த்தையிலும் கிரியைகளை நடத்துகிறவனாக இருக்கிறாயே. தேவ ஜனமே, தேவ ஊழியனே, சத்தியத்தை கேட்கிற நாம் யாராக இருந்தாலும் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை உணர வேண்டும். மூன்றாவது கற்பனையை நிறைவேற்றக்கூடிய நடத்தப்படுகின்ற வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்திலே நடந்து நிறைவேற்ற வேண்டும். அடுத்தடுத்த வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 2:15 அதோனியா சொல்றான். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன். ஆனாலும் ராஜ்ய பாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது கிடைத்தது. இன்னைக்கு நிறைய பேர் நம்மள இப்படி ஒரு வார்த்தையும் சொல்றோம். ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு. சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிதாங்க நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்மளே வீண்ல வழங்குறது. ஆனா இங்க அதோனியா பாருங்க, ஆரம்பத்துல ராஜ்யம் என்னுடையது என்னுடையதுன்னு சொன்னாலும் அவன் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவன் சொல்றத பாருங்க. கர்த்தரால் அது அவனுக்கு கிடைத்தது. யாருக்கு? சாலமோனுக்கு. ஆண்டவருடைய நாமத்தை இவன் வீடிலே வழங்கல. ராஜ்யம் என்னதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் கர்த்தரால் அவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கவில்லை. அதோனியா கூட மாறிட்டாங்க. நாமத்தை சொல்லுகிற விஷயத்துல அதோனியா கூட மாறிட்டான். ஆனா அதோனியா ஆரம்பத்துல இருந்த மாதிரிதான் இன்னமும் நம்ம வாழ்றோம். நாமத்தை வீணிலே வழங்கித்தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எரேமியா 29:23 நம்ம இன்னும் முடிக்கல. நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். பொய் தீர்க்கதரிசிங்க எழும்பிக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லாததா கர்த்தர் சொன்னதா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வெளியில வழங்குறாங்க. நானே அது அறியே, அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அறிய மாட்டார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கதான் கர்த்தர் அறியாம அவரை மறுதலிச்சு அவருடைய நாமத்தை வீணில வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கர்த்தர் சொல்லாததெல்லாம் பேசுறது. வசனத்தை எடுக்கிறது ஒண்ணு, சபையில ஜனங்களுக்கு பேசுறது இன்னொன்னு. இதுக்கு பேரு என்ன? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. இதெல்லாம் கர்த்தர் அறிய மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அவர் அறிவேன்னு சொல்றாரு. அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு வேற சொல்றாரு. சபையில விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாச குடும்பமா இருந்தாலும் சரி, விசுவாசத்துக்குரிய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை வீணா வழங்குறங்கிறத கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சு மனம் திரும்பியே ஆக வேண்டும். அப்படி மனம் திரும்பல அப்படின்னா உனக்கு பிரச்சனை. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இதுக்கு ஏதாவது வசனம் இருக்குதா? வீணிலே கர்த்தருடைய நாமத்தை வழங்காதன்னு பழைய ஏற்பாட்டுல 2 வசனம் வாசிச்சோம். புதிய ஏற்பாட்டுல ஏதாவது இருக்குதா? 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்க கவனமாக நாம் கேட்க வேண்டும். ஆகிலும்
தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதோ. என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்படி நடக்கிறோங்கிறத தம்முடையவர்கள் அவர் அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனோ, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சுவிசேஷமா அறிவிக்கிற சொல்லுகிற எவனோ அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதோ அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அநியாயத்தை செய்யக்கூடாது, இயேசுவையும் அறிவிக்கிறது, அநியாயத்தையும் செய்கிறது, இயேசுவின் சுவிசேஷத்தையும் சொல்லிக்கிறது, குற்றமுள்ள வாழ்க்கையையும் நடத்துகிறது. இது கர்த்தருடைய நாமத்தை, இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தை வெளியிலே வழங்கக்கூடிய வாழ்க்கை இல்லையா? சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திற்கு விரோதமாக வீணிலே அதை வழங்குகிற விதமாக என்னுடைய எண்ணம் இருக்கிறதா? என்னுடைய வார்த்தை இருக்கிறதா? என்னுடைய செயல் இருக்கிறதா? கடைசி வசனத்தை வாசி முடிக்க போறோம். எரேமியா 23:34. கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும் பொய்யா, ஆசாரியன் ஆகிலும் பொய்யா, ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே யாத்திராமத்திலே உபவாசத்திலே வாசிச்சோமே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத இருப்பாயாக, அப்படி வழங்குகிறவன் அவர் தண்டியாமல் விடா. தண்டனை தாங்க முத்திர, உனக்கு தண்டனை உண்டு. இப்படி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்க. எத்தனை இடங்கள்ல, எத்தனை சூழ்நிலைகள்ல நம்முடைய எண்ணத்தாலும் நம்முடைய பேச்சாலும் நம்முடைய செயலாலும் கர்த்தருடைய நாமத்தை வீணாக வழங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை நடத்துகிறோம். மனம் திரும்ப வேண்டும். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டவரும், இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டவரும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவர், மகத்துவமுள்ள நாமத்தை உடையவர், பயங்கரமான நாமத்தை உடையவர், பரிசுத்தமான நாமத்தை உடையவர். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, மகத்துவத்துக்காக, மேன்மைக்காக நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டுமே ஒழிய, பேச வேண்டுமே ஒழிய, செயல்பட வேண்டுமே ஒழிய, அந்த தெய்வீக நாமம் வீணிலே வழங்குவதற்கு நாம் வாழக்கூடாது. ஒருவேளை கடந்த வார நாட்கள்ல அவருடைய நாமம் வீணிலே வழங்குவதற்கான சிந்தை நமக்குள் உண்டாயிருந்தார், பேச்சு நமக்குள் உண்டாயிருந்தார், செயல்கள் நமக்குள் உண்டாயிருந்தால், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம மனம் திரும்பணும். என் அண்ணன் கிட்ட தானே நான் அப்படி பேசினேன், என் மனைவி கிட்ட தானே நான் அப்படி பேசினேன், என் புருஷன் கிட்ட தானே இப்படி நடந்துகிட்டேன், என் அப்பா கிட்ட தானே இப்படி நடந்துகிட்டேன், என் பிள்ளை கிட்ட தானே இப்படி நடந்துகிட்டேன். அப்படி எளிதா விட்டுவிட முடியாது. எப்படி நடந்தாலும் உன்னை மீட்டுக் கொண்ட தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு, அவருடைய நாமத்தை வீணாக வழங்குவதற்கு அவ ஏதுவாக இருந்திருக்கும். என் புருஷனை அடிச்சாரு, நான் திரும்ப அடிச்சேன். என் மனைவி என்கிட்ட இப்படி நடந்துகிட்டா, அதுக்காக நான் இப்படி நடந்துகிட்டேன். உண்மை தெய்வம் அல்லவா மீட்டு இருக்கிறார். உன் மனைவியா மீட்டது, உன் கணவனா மீட்டது, உன்னை மீட்ட தெய்வத்திற்கு அவருடைய நாமத்தை சொல்லுகிற நீ எப்படி அநியாயத்தில் நடக்கலாம்? தேவனுக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலும் நீ எப்படி குற்றமுள்ளவனாக வாழலாம்? இது அவருடைய நாமத்தை வீணாக வழங்குகிற காரியமாக இருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலக கடவன், தப்பான எண்ணத்தை விட்டு, தப்பான வார்த்தையை விட்டு, தப்பான கிரியை விட்டு விலக கடவன். விலகுவது முத்திரை. விலகலன்னா தண்டனை உண்டு. இந்த காரியத்தை உணர்ந்து நாம மனம் திரும்ப வேண்டாமா? இயேசுவின் நாமத்தினாலே, ஆவியானவர் என்னை உணர்த்துகிறபடியினாலே,
பிதாவாகிய தேவனே, கடந்த நாட்கள் நம்முடைய நாமத்தை வீணாக வழங்கி இருக்கிற காரியங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி கேட்கலாமா? மன்னிப்பை கேட்டிருக்கிற நம்ம சரியான தீர்மானம் எடுக்கணும். இனியருடைய மரண வரியங்கம் நாமத்தை வீணா வழங்காம வாழ்வதற்குரிய அறிவ உணர்வ நடத்துதல எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்கிறோமா? சும்மா இருக்க கூடாது. இந்த நேரத்துல மனம் திரும்பணும். மனம் திரும்பின பிறகு நல்ல தீர்மானம் எடுக்கணும். நல்ல தீர்மானம் எடுத்துட்டு இனி வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை கேட்கணும். நாமம் மகத்துவம், நாமம் பயங்கரமானது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த நாமத்தை உள்ளோடு மனம் திரும்பி இருந்தோம் என்றால் இனி இந்த நாமத்தை வீணாக வழங்காம வாழாம இருப்பதற்கு, இந்த நாமத்துக்கு மைமையாக வாழ்வதற்கு வாயில கருத்து ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்க கொடுக்கலாமா? மகத்துவம் உள்ள தேவனே, உமக்கு கூடா கோடி அல்லேலூயா. பயங்கரமான தெய்வமே, உமக்கு கூடா கோடி பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு கூடா கோடி ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். என்றைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வெளியிலே வழங்காதிருப்பாயாக. வெளியிலே வழங்குகிறவனை நன்றி அவர் விடார் என்ற சத்தியத்தை எழுதினதற்காக கூடா கோடி நன்றி. நாமத்துக்கு மகிமையை மகத்துவத்தையும் கொண்டு வருகிற பிரகாரம் பரிசுத்தமான வாழ்க்கையை என்ன பேச நடத்த ராஜகம் விளங்க எல்லாருடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். விசுவாசிகளாக இருந்தால், தேவ பிள்ளைகளாக இருந்தால் அநியாயத்தை விட்டு விலகி வாழவும், ஊழியக்காரனாக இருந்தால் பொய்யை சொல்லாமல் சத்தியத்தின்படி வாழவும், ஊழியத்தை செய்யவும் அவியானவர் எங்களை வழிநடத்த பரிசுத்தமான நாமத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு தண்டனை வேண்டாம் என்பதை உணர்கிறோம். நாமத்துக்கு மகிமையாக வாழ அர்ப்பணி சகோதர மகிமையாவத்தை கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.